Hi everyone, welcome back to Nikki Talkie. நான் உங்கள் நிக்கிதா. இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சூப்பரான ஒரு ஹல்வா ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம், ஒமானி ஹல்வா. இப்போ வாங்க நம்ம உள்ள போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ பெரிய கடை ஹல்வாக்குன்னே வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வெறும் ஹல்வாக்கு வந்து இருக்கிற கடை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் உள்ள ஆம்பியன்ஸே எவ்வளோ அழகாக வந்து நீட்டு சூப்பராக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து எல்லாமே நிறையா பவுல்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த பவுல்லாம் வந்து நம்மளுக்கு வுட்டிலேயே வந்து பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஸ்பெஷலாக நம்ம வந்து யாருக்கா வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட நம்ம இந்த மாதிரி பவுலில் வந்து கேட்டோம்னா அவங்க பேக்கிங் பண்ணி தருவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஏதோ கப் மாடலில் நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க. எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா விதமான டேஸ்ட்டுக்கான ஹல்வாஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இப்போ டைரெக்டாக வந்து யாராவது வந்து தெரியாதவங்க வந்து கடைக்கு வந்துட்டு ஏதாவது ஹல்வா வாங்கணும்னா இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வாங்கலாம். ஸோ இங்கே வந்து நிறையா ஹல்வாஸ் வச்சுருக்காங்க. நார்மல் ஹல்வா, ஒமானி பிரெட், ஒமானி காஃபி, ஃபிக்கு, வால்நட், ஸ்பெஷல், அதுக்கப்புறம் டேட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கண்டெய்னரில் வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா, ஆனா உன்னை பாக்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனால தான் சும்மா காச்சுக்கு மாத்தி சொன்னேன். Black coffee தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த கப்பில் நம்மளுக்கு வந்து Black coffee வந்து இருக்கு. Black coffee வந்து இங்க ஒமானி நேம்ல வந்து என்னன்னு வச்சிருக்காங்கன்னா காவான் வச்சிருக்காங்க. எங்க ஒருக்கா சொல்லு. காவான் வச்சிருக்காங்க. மர்க்கா சொல்லு. காவான் வச்சிருக்காங்க. ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயித்துல இந்த மாதிரி போய் சொல்ற? காவானா நம்ம ஊர்ல சாக்காடை கிடையாது. காவானா Black coffee without sugar. ஸோ வித்தவுட் சுகர் வந்து வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஹல்வாவை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இதை லைட்டாக சிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சாப்பிடலாம். ஸோ அதனால வந்து இந்த சுகர் சாப்பிட்டுட்டு இதே டேஸ்ட் வந்து இதில் வரக்கூடாது இல்லையா? ஸோ அதனால டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு தான் இது வச்சிருக்காங்க. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? நம்ம வந்து இது சாப்பிடலாம். இங்கே வந்து நிறையா ஸ்பூன்ஸ் வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதுல இருந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நார்மல் ஹல்வா சாப்பிடலாம். நார்மல் ஹல்வா இது வந்து நம்ம எப்பயும் போல நார்மலாக வந்து இருக்கு. அடுத்தடுத்து நம்ம வந்து சாப்பிட தான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும். மற்றபடி இது நல்லாவே தான் இருக்கு. அப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. லைட்டா காவா சிப் பண்ணிக்கலாம். யாரு எதை பேசுறதுனே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. இப்போ நம்ம வந்து ஒமானி பிரெட் வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ ஒமானி பிரெட்ல நம்மளுக்கு வந்து லைட்டா பிரெட் சங்க்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து தெரியுது. அந்த பிரெட் சங்க்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாயில வரும்போது நல்லா சூவியா சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒமானி காஃபி சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் காவா குடிச்சிடுவேன்.
எனக்கு கம்மன் கோவம் வருது. நான் பெரியல இருக்கேன். ஒமானுடைய நேஷ்னல் ஸ்வீட் வந்து இந்த ஸ்வீட் ஹல்வா தான். இதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவோட நேஷ்னல் ஸ்வீட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான க்ளூ வந்து டேட்ஸ் வீடியோவில் வந்து நான் கொடுத்துருப்பேன், பாருங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒமானி காஃபி வந்து சாப்பிடலாம். நம்ம காஃபி ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சாக்லேட்டு அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்து இந்த மாதிரி காஃபி ஃப்ளேவரில் இந்த மாதிரி ஹல்வா பண்ணுறதுலாம் ரியலி சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப ஆசமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிக் சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஃபிக் சாப்பிடலாம். இதில் வந்து நம்மளுக்கு என்னவோ வந்து நம்மளுக்கு அந்த ஃபிக் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ரொம்ப அமேசிங்காக இருக்கு. இந்த ஹல்வாஸ் எல்லாமே வந்து அப் டு 4 months நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஹல்வாஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நிறைய நாளே வந்து இருக்கும். கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சி ரவிக்குமார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து வால்நட் சாப்பிடலாம். எனக்கு யூஸ்வலாகவே வால்நட் வந்து பிடிக்காது. மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபிக்கு ரொம்ப பிடிக்காது. ஆனால் வால்நட் வந்து சாப்பிடுவேங்க. நான் வந்து அப்படியே ஆப்போசிட், ஃபிக்கு வந்து சாப்பிடுவேன் தனியாக. வால்நட் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் நம்ம வந்து ஹல்வாவோட மிக்ஸ் பண்ணி இருக்கும் போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஹல்வாவில் வந்து வால்நட் வந்து பீசஸாக போட்டிருக்காங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இந்த வால்நட்லாம் பிடிக்காததுனால எனக்கு அவ்வளோவா இது வந்து பிடிக்கல. நான் வந்து இப்போ காவா குடிச்சுக்கலாம். ஸ்பெஷல் ஹல்வா வந்து சாப்பிடலாம். வேற லெவல், அவ்வளோ நல்லா இருக்குங்க. அவ்வளோ வேற லெவலா இருக்கு. அதுல வந்து நம்மளுக்கு நிறையா பாதாம் பிஸ்தா டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து நிறைய வரதுனால வேற லெவலா இருக்கு. டேட்ஸ் ஹல்வா வந்து சாப்பிடலாம். ஃபென்டாஸ்டிக், ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நம்மளுக்கு அந்த டேட்ஸோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லா ஃப்ளேவருமே மிக்ஸ் ஆகி வரும்போது இது வந்து டாப் நாச்சாக இருக்கு. இப்போ நம்ம வந்து 7 வெரைட்டிஸ் ஆஃப் ஹல்வா வந்து நம்ம சாப்பிட்டோம். இதுலேயே வந்து எனக்கு இந்த வால்நட் தவிர மற்ற எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதில் எது த பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு ஸ்பெஷல் தான். எனக்கு ஸ்பெஷலும் டேட்ஸும் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே வேற லெவலாக வந்து இருந்துச்சு. இங்கே பாருங்க, அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு.
எவ்வளோ நல்லா வந்து இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து இதுதான் இங்கே இருக்கிறது த பெஸ்ட் வந்து ஸ்பெஷல் ஹல்வா தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம இங்கே இருக்க எல்லா ஹல்வாவையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஹல்வானாலே வந்து திருநெல்வேலி இருட்டுக்கடை ஹல்வா தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சாப்பிட்ருக்கேன். அதுதான் வந்து ஃபேமஸான ஹல்வாவும் கூட. அதையும் இந்த ஹல்வாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே சூப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து ஒமானில் இருக்காங்கன்னா இங்கேருந்து அவங்க ஊருக்கு வரும்போது மறக்காமல் ஒமானி ஹல்வாவை வந்து வாங்கிட்டு வர சொல்லி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் சாப்பிட்டதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்பெஷலும் டேட்ஸ் ஹல்வாவும் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. திங்க் ஹாப்பி, பி ஹாப்பி. Bye. I want one special halwa and dates halwa.